அதாவது மற்றவர்களுக்காக நாம் வாழும்போது இது போல பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அவர்கள் 2 பேருக்கும் சரியான தசாபுக்தி வரும் வரை ஓரளவுக்கு ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்றால் இந்த வருடம் குழந்தை பிறக்கும்னு சொல்லலாம். அவங்க எந்த விதமான ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஜாதகமே சொல்லிடும் உங்களுக்கான விஷயம். ஜாதகமே சொல்லிடும். இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் அவர்கள் மருத்துவம் என்ற பெயரில் அதே 2 ஆண்டு காலம் மருந்து கொடுத்து பலவிதமான சிகிச்சைகள் செய்வது போல இருந்தாலும் ஜாதகத்தில் பாக்கியம் வரும்போது தான் அந்த குழந்தையும் பிறகுது. என்னிடம் வந்த பலரும் அங்கே போயிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டராக போயிட்டு 2 வருடம் கழித்து வராங்க. ரொம்ப டயர்டாகி வராங்க. கிட்டத்தட்ட அதற்கு ஒரு 6 மாதத்திலேயே கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குன்னு ஜாதகத்தில் இருக்கு. இப்போ இது போல இயல்பாகவே நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இவங்க ஃபெர்டிலிட்டி சென்டரால தான் இது நடந்ததுன்னு நம்புறாங்க. இது காக்கா உட்கார பணம் பழம் கதை. அவங்க எதுவுமே செய்யாமல் இருந்தாலே அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் இங்கே போய் மருத்துவ சிகிச்சை எடுத்ததால் தான் குழந்தை பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க.